ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு வெள்ளைப்பூட்டு கூட்டு பார்க்கலாம். வெள்ளைப்பூட்டு குழம்பு மாதிரி இருக்குது, பார்க்கலாம். அது எப்படி செய்யணும்னா, தேவையான பொருட்கள்: வானொலி வச்சு கொஞ்சம் எண்ணெய், கடுகு போட்டுக்கணும். அடுத்து வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் ஒரே ஒரு பூண்டு, ஒரு ஆள் ஒரு மதியானம் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பல் பூண்டு, அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா, சுட சுட சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயத்தை வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கணும். வதங்கின உடனே தக்காளி இருக்கும் இல்லைங்களா, தக்காளி எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா தக்காளி வதங்கினோன்னையும் அந்த வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி, எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். தேவையான உப்பு போட்டுருங்க, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கினோடனே குழம்பு மிளகாய் தூள் இருக்குங்க இல்லையா, அது 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்குங்க. கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. தண்ணி அளவு ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா வதக்கி ஊற்றி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கி சுட சுட சாப்பாட்டோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுவையான பூண்டு குழம்பு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.